வணக்கம் நண்பர்களே. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டா, யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஒரு 2-3 ஆக்டிவா போட்டிருந்தோம். 2015 மாடலு ஒயிட் கலரு, சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி அவ்வளோ தரமாக இருக்குது. வண்டியில் எந்த குறையுமே இல்லை. அன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன், அவர் வந்து இங்கே பூக்கடை வச்சுருக்காங்க கம்பத்தில். சொந்த ஊர் கோம்பை அவங்களுக்கு. கோம்பை அங்கேருந்து வண்டி வந்து இப்போ நம்மள்ட்ட பார்க்க வந்தாங்க, சொல்லி விட்ருக்காங்க. அங்கே வண்டி வந்து பார்த்தார். அண்ணன் வந்து ஒரு ஆக்டிவா வந்து எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வேணும்னே, எனக்கு வந்து லாங்காக டெய்லி ஒரு 20-30 கிலோமீட்டர் டெய்லி ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு சொகுசாகவும் இருக்கணும், வண்டி லோ பட்ஜெட்டாகவும் இருக்கணும், வண்டி வந்து நல்லா இருக்குமா, இன்ஜின் நல்லா இருக்குமா, எனக்கு மெயின் அதே ஆண்டார். ஒரு 2 வண்டி ஓட்டி பார்த்தாங்க. இந்த ஒயிட் கலர் அண்ணனுக்கு பிடிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அண்ணே ஆக்டிவா வந்து ஒயிட் தானே எப்பயுமே நல்லா மோஸ்ட் வாண்டடு, நல்ல மக்கள் மத்தியில் இந்த கலர் ரீச் ஆயிடுச்சுனே அப்படின்னு அவரே சொல்கிறார் நம்மள்ட்ட. பிளாக் கலர் காமிச்சா வேணான்ட்டாங்க, இந்த ஒயிட் ஓகே அப்படின்றாரு. இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு, அண்ணே இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கை மட்டும் காமிச்சிட்டு வரேன்ட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் 1/2 hour வண்டியை கையில் கொடுத்து விட்டோம். அண்ணன் எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு செக் பண்ணிவிட்டு வந்தாங்க. தம்பி அண்ணன் இந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன், மெக்கானிக் நல்லா இருக்குன்ட்டாருண்ணே, எந்த குறைகளும் இல்லை, இன்ஜின் நல்லா இருக்குன்ட்டாரு, உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. லோனுமே அண்ணனுக்கு போட்டு கொடுத்துட்டோம் ஒரு 10 செகண்டில். அவர் பேர் ஈஸ்வரன். அண்ணன் உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்காங்க? வண்டி நல்லா பிடிச்சிக்கண்ணே. அங்கே பார்த்து பேசுங்க. வண்டியெல்லாம் நல்லா இருக்குண்ணே, எந்த குறையும் நல்லா இருக்கு. நான் கம்ப அரசு மர பூக்கடலில் வேலை பார்க்குறேன். வண்டி மேனி நல்லா இருக்கு, இன்ஜின் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எந்த குறையும் இல்லை. 50 வண்டி 100 வண்டி வச்சுருக்கேன். கேட்டனுக்கும் லோன் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் பணம் வாங்கினா கொடுத்து வாங்கிக்கலாம், வண்டி வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. எனக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் நான் 3 நாள் ஃபோன் பண்ணி அந்த சொன்னால தான் வண்டி நல்லா இருக்கு சொன்னால் வந்தேன். மிக சிறப்பாக நல்லா இருக்குங்க. ரொம்ப திருப்தியோட வாங்குறீங்க? ரொம்ப திருப்தியாக. ஆக்டிவா உங்களுக்கு என்ன காரணத்துக்காக பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைலேஜ் நல்லா கிடைக்கும், எந்த குறை இருக்காது, நல்லா இருக்கு. 3 பேர் போனால் நல்லா சுகமாக போய்க்கலாம், நல்லா இருக்கு, எந்த குறை வராது. சரிண்ணே, சரி. எந்த பால்ட்டு வராது, வண்டி நல்லா இருக்குனால தான் ஆக்டிவா உங்களுக்கு 3 நாள் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, உங்களுக்கு ஃபோன் போட்டேன், நீங்கள் எடுக்கல. மறுநாள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுனேன், அவங்க சொன்னாங்கண்ணே மெக்கானிக்கிட்ட சொன்னேன் நல்லா இருந்துச்சு. சரி, இந்த குறை இல்லை, நல்லா இருந்துச்சு. அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நான் கால் பண்ணி நீங்கள் எடுக்கல அப்படின்றாரு. நம்மளுக்கு ஃபோன்ஸ் நிறைய அதிகமாக வருது, ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு மெக்கானிக்கிட்ட என் நம்பரை வாங்கி அங்கே கான்டாக்ட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்க்க செக் பண்ண சொல்லியிருக்காரு போல். ஓட்டி பார்த்துட்டு அவர் நல்லா தான்ப்பா இருக்குது, வாங்கின உடனே அண்ணன் அங்கேருந்து வந்துட்டாங்க, கோம்பையிலேருந்து வந்துட்டாங்க. வந்து வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எனக்கு ஆக்டிவா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த வண்டியை எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. அவர் ஈஸ்வரன் கோம்பையிலேருந்து வந்திருக்காங்க. அவருக்கு நம்ம லோனுமே போட்டு கொடுத்துட்டோம். 10,000 முன்பணம் கொடுத்தாங்க. இந்த வண்டிக்கு பக்காவாக எல்லாமே ஆதார் கார்டு எல்லாமே கொண்டு வந்தார். ஓட்டி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் லோன் அவருக்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்டோம். அண்ணனுக்கு ரொம்ப முழு திருப்தியோடு வாங்குறாரு. அண்ணே ரொம்ப வாழ்த்துக்கள்ண்ணே, எங்களை சூஸ் பண்ணதுக்கு, பெஸ்ட் மோட்டார்ஸ் வாங்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனுக்கு அந்த வண்டி புக்கு ஜெராக்ஸ், அந்த ஆக்டிவாவுடைய ஜெராக்ஸ் நம்ம கையில் தரோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் மோட்டார் சார்பாக ISI ஹெல்மெட்டு காம்ப்ளிமெண்ட்டாக, அண்ணே ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்கண்ணே, போலீஸ் ஃபைன் அதிகமாக போடுறாங்க, நம்மளை நம்பி ஃபேமிலி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஹெல்மெட் போட்டு ஓட்ட சொல்லுங்கள். ஹெல்மெட், ஆமாம், ஹெல்மெட் வந்து ரொம்ப சேஃப்டி, போட்டு ஓட்டுங்க. அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப திருப்தியாக இருக்குண்ணே, எனக்கு நான் பிடிச்ச மாதிரி எனக்கு வண்டி அமைஞ்சிருக்கு, நல்லா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு, மனசு பிடிச்சிருக்கு, எந்த குறை இல்லை, நல்லா இருக்கு. ஹெல்மெட் போட்டு எல்லாரும் வண்டி ஓட்டுங்க, சேஃப்டி. யார் சொன்னாலும் கேளுங்க, இல்லைங்காமல் தட்டுக்கிறாங்க. நல்லவர் சொன்னால் உயிருக்கு நல்லது. மண்டை வந்து அடிபடாமல் இருக்குது, நல்லாவும் இருக்கும். நம்ம உயிருக்கு நல்ல பாதுகாப்பு வந்து நம்ம ஹெல்மெட்டு தான். சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஹெல்மெட் போட்டு ஓடுங்கிறாரு. தேங்க்யூ நண்பர்களே.